ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவினுடைய மரணத்தை குறித்து நாம் பல நாட்கள் தியானித்தோம். இப்பொழுது இயேசு எப்படி நமக்கு ஒரு ரான்சமாக மீட்கும் பொருளாக மரித்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த நாளில் நம்ம தியானிக்கும் பொழுது அவர்கள் அந்த வழி பாதையிலே எப்படி அந்த பில்கிரிம் வாக், என்னதான் ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பிரித்தெடுத்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வனாந்தரத்தில் தங்களுடைய கானானை நோக்கி செல்லும் பொழுது ஏற்பட்ட சம்பவங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மீட்கும் பொருள் என்பதை யாத்ராகமத்திலிருந்து பார்த்தோம். இப்பொழுது என்னாகமத்திலிருந்து அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்னாகமத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கலாம் என்று உங்களை விரும்புகிறேன். இந்த என்னாகமத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 12 லட்சம் மக்கள் இறந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கூட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே கிட்டத்தட்ட 38 வருஷத்திற்குள்ளாக 12 லட்சம் மக்கள் இந்த வனாந்தர பாதையிலே தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே மரித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது வரலாற்று குறிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தான் அழைச்சிட்டு வந்தார், தேவன் தான் கானானை கொண்டு வந்தார். ஆனால் அந்த வழிபாதையில் உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கப்பட்டாச்சு. ஆனால் இப்போ இந்த வழிபாதையில் ஏறக்குறைய இந்த 38 வருட பயணத்தில் 12 லட்சம் மக்கள் அந்த வனாந்தரத்திலேயே இறந்து போகிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டினியூஸாக ஏதோ ஒரு டெட் பாடியை டச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒன்று இன்னைக்கு அங்கே ஒரு பெரியவர் இறந்துருப்பார், இங்கே ஒருத்தர் இறந்துருப்பார், இப்படியே கண்டினியூஸாக யாராவது ஒருத்தர் இறந்துக்கிட்டே இருக்கிறனால தீட்டு ஆகிட்டே வராங்க. இந்த தொடர்ந்து மரிக்கிறதுனால ஏற்படுகிற தீட்டை பியூரிஃபை பண்ணுவதற்காக அங்கே ஒரு சிகப்பு கிடாரி பலியிடப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதைத்தான் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னாகமம் 19வது அதிகாரத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிகப்பு கிடாரிக்கும் இன்றைய நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் தொடர்புபடுத்தி காமிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவங்க இப்போ என்ன ஆனாங்க? வழிப்பாதையில் நிறைய தப்பு பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, மீறுதல் செய்கிறாங்க. ஏன் மோசையும் ஆரோனுமே மீறுதல் செய்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். டிஸ்ஒபீடியன்ஸ் வருது. இதனால் பல முறை பிளேக்ஸ், அதாவது வாதை வருது. எகிப்தியருக்கு வந்த மாதிரி இவங்களுக்கு வாதை வருது. இப்போ வாதை வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜனங்களை அந்த அந்த பாயிண்டில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் சாகும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மரிக்கிறதுனால, அவர்கள் இறக்கிறதுனால ஒரு தீட்டு வருது. இந்த தீட்டை கழிக்கிறதுக்காக தேவன் இந்த சிகப்பு கிடாரியின் மூலமாக சில காரியங்களை செய்ய சொல்கிறார். இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 19வது அதிகாரம் 14வது வசனமும் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால், கூடாரத்துக்குள்ள போறீங்க, ஒருத்தன் செத்துட்டான், குடும்பத்தில் வீட்டுக்குள்ள ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு வச்சுக்கிறேன். செத்தால் அதற்கு அடுத்த நியமமாவது என்ன செய்யணும்? அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும், கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். கூடாரத்துக்குள்ள போனவன், கூடாரத்துக்குள்ள இருந்தவன் 7 நாள் தீட்டு, அதாவது கொஞ்சம், அதாவது என்ன சொல்றேன், டிஃபைல்டு அப்படின்னு சொல்றாங்க, விலகி இருக்கணும். அடுத்து 16வது வசனம். வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது, பிரேத குழியையாவது தொட்டவன், அங்கே பிரவேசிக்கிறவன், இங்கே தொட்டவன், எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அங்கங்கே செத்து விழுந்துட்டே இருக்கிறாங்க, அங்கங்கே எல்லாரும் தீட்டுப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் பின்னணி. இந்த பின்னணியை நாம் அப்படியே அப்போஸ்தலர்கள் 7வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோடு நம்ம கம்பேர் பண்ணலாம். 7வது அதிகாரத்தில் தான் முதலாக இந்த எக்லீசியா அப்படிங்கிற வார்த்தை, அதாவது பழைய ஏற்பாட்டிலேயே எக்லீசியா, பழைய ஏற்பாட்டிலே கான்கிரிகேஷன், பழைய ஏற்பாட்டிலே சபை இருந்தது என்பதாக 7வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஸ்தேவான் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாருன்னா, இவங்களை சபை என்று சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி யோசிக்கிறோம்? இன்னைக்கு இருக்கிற இந்த சபையும் அன்னைக்கு பாளையத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் 2 பேருமே சபை அப்படின்னு, அது ஒரு நிழல், இது நிஜம் அப்படின்னு வச்சுக்கணும். அங்கே நிழலில் என்ன நடக்கிறதோ அது நிஜத்துக்கான ஒரு வரைமுறையை குறிக்கிறது, இல்லை நிஜத்துக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குது. என்சாம்பிள் அல்லது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டைப், இது ஆன்டி டைப் அப்படின்னு சொல்கிறோம். அது நிழல், இது நிஜம். இப்போ ஸ்தேவான் 7வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 38வது வசனத்தில் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் வனாந்தரத்தில் இருந்த சபை என்று குறிப்பிடுகிறார். இப்போ சபைக்குள்ள தீட்டு, சபைக்குள்ள தவறு நடக்குது. நடந்த உடனேயே அதை தேவன் ரொம்ப சீரியஸாக அதை டீல் பண்ணுறதை பார்க்கலாம்.
பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சபைகளை வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் அனனியா சப்பீரால் சம்பவத்தை பார்க்கும் பொழுது சபை என்கிற குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கு. பிறந்த உடனே அங்கே ஒரு கள்ளத்தனம், ஒரு பிசாசினுடைய ஒரு சுபாவத்தை அங்கே உள்ள அவங்க திணிக்க முற்படும் பொழுது ஆண்டவர் சேச்ச பரவாயில்லப்பா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலை. ஏன் சொல்ல வர அப்படின்னா, சபை என்கிற விஷயத்தை தேவன் தன்னுடைய பரிசுத்த சந்ததி அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சீரியஸாக டீல் பண்ணுறதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாவங்கிறதுல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறோம். நான் தப்பாக சரியாங்கிறத விவாதிக்க வரலை. ஆனால் தேவனுடைய பார்வையிலிருந்து நீங்கள் லைட்டாக பார்க்குற மாதிரி அவர் லைட்டாக பார்க்கல அப்படிங்கிறத சொல்ல வரேன். சபைக்குள்ளே இருந்துட்டு பாவங்கிற ஒரு விஷயத்தை நாம் பரவாயில்ல பிரதர், கிருபை இருக்குது, மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறோம். எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். டு சின் அகெயின்ஸ்ட் த லா இஸ் ஒன் திங். பிரமாணத்துக்கு விரோதமாக பாவம் செய்வதே பிரச்சனை அப்படின்னா, கிருபைக்கு விரோதமாக பாவம் செய்வது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படி யோசிக்கணும். நீங்கள் நாம் எப்படி யோசிச்சோம்னா, பிரமாணத்தில் பாவம் செஞ்சு அந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அது பிரமாணம், நம்ம கிருபைகளை வந்துட்டோம், அதனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். இல்லை, கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். பிரமாணத்துக்குள்ள பாவம் செஞ்சாலே அது அவ்வளோ சீரியஸாக ஆண்டவர் பார்த்து உடனே ஒரு ஆடை வெட்டு மாடை வெட்டு ரத்தத்தை சிந்து அப்படிங்கிறாருன்னா, இன்னைக்கு தன்னுடைய குமாரனையே கொடுத்து அதுக்கும் மேலே அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். இப்போ உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் பிளட் அல்லது உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் விலை மதிக்க முடியாத தன்னுடைய குமாரனுடைய பாவமில்லாத ரத்தத்தையே சிந்தி உங்களுக்கு கிருபைங்கிற விஷயத்தை கொடுத்தா, இப்போ இந்த கிருபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். பிரமாணத்துக்காக தேவன் செலுத்திய கிரயத்தை விட கிருபைக்காக தேவன் செலுத்திய கிரயம் அதிகம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரமாணத்தை தேவன் சீரியஸாக பார்க்குறத விட கிருபையை சீரியஸாக பார்க்கணும். ஏன்? இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஓசியில் ஒரு பைக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுடுங்களேன், அந்த பைக்கை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கும் இப்போ ஒரு 50 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுடுங்களேன், அந்த காரை பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஓசியில் வாங்கின பைக்கை என்ன பண்ணுவீங்க? ஆமாம் பைக்கு சரி பத்திரமா வச்சுக்கோ. ஆனால் 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின காரில் ஒருத்தன் கோடு போட்டான்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது இல்லை? அந்த பைக்கை எரிச்சா கூட வராத கோபம் இதில் கோடு போட்டாலே வருது இல்லை? அந்த மாதிரி தான் கிருபை. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனாலும் அவங்க மத்தியில் சாவுனால ஒரு தீட்டு ஏற்படுறத கூட தேவனால் தாங்கிக் கொள்ள முடியலை. இன்னும் சொல்லப்போனால் அதே மக்களை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தீட்டு அவன் செத்துட்டான், தப்பு செஞ்சு அவன் செத்துட்டான், அவன் சாகும் பொழுது அதனால் உனக்கு ஏற்பட்ட தீட்டுக்கே இங்கே ஒரு சிகப்பு கிடாரியை கொன்று அந்த சாம்பலை எடுத்துன்னு பல ப்ராசஸ் சொல்ல வர்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, செத்தவனால இவனுக்கே தீட்டு அப்படின்னா எவ்வளோ சீரியஸாக தேவன் அந்த காரியத்தை பார்க்குறாரு. இப்போ நம்மளும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரமாணத்தின் கீழே இல்லை கிருபையின் கீழே இருக்கிறோம். வனாந்தரத்தின் சபையில் இல்லை, கிறிஸ்து என்கிற தலையாகிய சபைக்குள்ளே இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் பாவம் எவ்வளோ சீரியஸாக எடுக்கப்பட்டுச்சோ அதை விட சீரியஸாக நீங்களும் நானும் பாவத்தை குறித்து யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் சபைக்கு எழுதப்படலை பிரதர், இந்த வசனம் ரட்சிப்பை முழுசாக நம்பாதவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு பிரதர். எதுவாக இருந்தாலும் இந்த வசனத்தினுடைய பொதுவான ஒரு பிரின்சிபல் என்னன்னா, அவருக்கு பாவம் பிடிக்காது. இது யாருக்கு எழுதப்பட்டிருக்குங்கிறது ரெண்டாவது. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடையன்னு சொல்லும் பொழுது யோவான் தன்னையும் உள்ளடக்கி தான் சொல்றாரு நினைக்கிறேன். அவர் அவர்களுடைய பாவங்களைன்னு எழுதலை, நம்முடைய பாவங்களைன்னு எழுதுறாரு. அப்போ நம்ம இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நம்ம பாவத்தையும் ஆண்டவர் லைட்டா எடுக்கலைங்க, சீரியஸா எடுக்கிறாரு. அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். யோவான் 15:2 இப்படி சொல்லுது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி என் கொடிதான், ஆனால் கனி கொடாது இருக்கிற அந்த கொடியை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அறுத்து போடுகிறாருங்கிறது நரகத்தில் கொண்டே போடுகிறாருங்கிற அர்த்தம் இல்லை. அதனால் அது யூஸ்லெஸ்ஸாக ஆண்டவர் ட்ரீட் பண்ணுறாராமா. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்லுது? கனி கொடுக்கிற கொடி இன்னும் கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் சுத்தம் பண்ணப்படுவதற்கு விட்டு கொடுக்குறோமா? அல்லது தேவன் உங்களை என்னையும் சுத்தம் பண்ணுகிறத
சபையா ஆனதுக்கு அப்புறம், பிரதர் பாவத்திலிருந்து கழுவி சுத்தமாயிட்டேன். அது அப்போ பிரதர். இப்போ சபைக்குள்ள இருக்கும் பொழுது, சபையாக இருக்கும் பொழுது, யோவான் 17:17 படி அவருடைய சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்குகிறதா? எபேசர் 5வது அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி திருவசனத்தை கொண்டு பரிசுத்தம் ஆகி கொண்டிருக்கிறீர்களா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமா சுத்தமாகி கொண்டிருக்கிறதா? யோசியுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் பாவத்தை ஒரு நாளும் ஒரு காலம் சகிக்காத பரிசுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த உலக பிரயாணத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பின்னும் இந்த மோட்சத்தை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணுகிற எங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ ஏற்படுகிற இந்த மாசு, இந்த அழுக்கு ஆண்டவரே, இதை உம்முடைய வசனத்தை கொண்டு, உம்முடைய உபதேசத்தை கொண்டு, உம்முடைய திருவசனத்தை கொண்டு எங்களை சுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் ப்ரூன் பண்ணி, அப்பா தகப்பனை, தேவையில்லாத கிளைகளை நறுக்கி உமக்கு உகந்த கனிதரக்கூடிய செடியாக எங்களை பாதுகாக்கும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.